பேதில ஓவா என் மோரையை அடிச்சு இப்படி பேத்து வச்சிருக்கானே. இந்த ஆள் வேற இப்ப எந்திரிச்சு வந்து என்னாச்சுன்னு கேட்டா நான் என்ன சொல்ல? அச்சச்சோ, பெரியம்மா, என்னாச்சு? மூஞ்சி பூரா அடி வாங்கி உட்கார்ந்திருக்க. பெரியப்பா உன்னை அடிச்சிட்டா? இல்ல நீ வேற சும்மா இருல. வடிவு, வடிவு, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. பெரியம்மா மூஞ்செல்லாம் அடி வாங்கி உட்கார்ந்திருக்கா. வடிவு, சீக்கிரம் வா வடிவு. என்னாச்சு பெரியம்மா? இப்படி அடி வாங்கி உட்கார்ந்திருக்க? பெரியம்மா உனக்கு என்னாச்சு? அக்கா, பெரியம்மா எப்படி அடி வாங்கியிருக்குன்னு? எக்கா, பெரியம்மா மூஞ்செல்லாம் எப்படி பாந்து போய் கிடக்கு பாத்தியா? பெரியம்மா என்னன்னு சொல்லு பெரியம்மா. யார் உன்னை அடிச்சா? பெரியப்பா வா, இங்க பாரு. அக்கா கோயிலுக்கு போறத கூட விட்டுட்டு உன்னை வந்து பார்த்துட்டு இருக்கா. என்னன்னு சொல்லப்படியா இல்லையா? இல்ல நானே கண்ணாமட்டையெல்லாம் பியாந்து போய் கிடக்கேன். இங்க என்ன எக்ஸிபிஷனா நடக்குது? இல்ல போல ஏமல போட்டு படுத்தி எடுக்கியே. பெரியம்மா யாரு பெரியம்மா உன்னை அடிச்சா? அப்பாவா? ஆத்தாக்கு மவ தப்பாம பிறந்திருக்கா. ஆத்தாக்காரி போட்டு இனி நொங்கு நொங்கு நொங்குன்னு குமுறி இருக்கா. மவக்காரி வந்து என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. என்னன்னு சொல்லி தொலைக்க. ஏட்டி எம்பிட்டு நேரம் உனக்கு நான் ரோட்டில் காத்து கிடக்கேன். சரி விளக்க தூக்கிட்டு வருவேன், கோயிலுக்கு போகணும் கோயிலுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நீ இங்கே வந்து நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. ஐயோ அம்மா, நீ என்ன லூசா? இங்க பாரு, பெரியம்மா எப்படி அடி வாங்கி கிடக்குன்னு. நாங்க எல்லாரும் அதான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். நீ என்னமோ சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோங்கற. அடி வாங்கி கிடக்குறது உனக்கு நல்ல சந்தோஷமா குளு குளுன்னு இருக்குமே. அதான் கோயிலுக்கு போறியாக்கும் நல்லா கும்பிட்டுட்டு வரலான்னு. இன்னும் கொஞ்சம் இவ யார்கிட்டயாவது அற வாங்கினா அதை நின்று வேடிக்கை பார்க்கலான்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கியாக்கும். இங்கே பாரு, உன் வேலைக்கு நீ இப்படி அடி வாங்கிட்டு உட்காந்துருக்க. நான் என்ன ஏதுன்னு இன்னும் காயத்ரி அக்காட்ட விசாரிக்கல. விசாரிச்சாதான் தெரியும். உன் வண்டவளம் எல்லாம் தண்டவளம் ஏறிடும். வாயை மூடிக்கிட்டு பேசாம கடை. நானே மனசு சரியில்லைன்னு கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். நீ என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு என்கிட்ட வம்பளக்க வருவியா? ஏ மனசு சரியில்லாம போறியா இல்ல சந்தோஷத்துல போறியான்னு யாருக்கு தெரியும்? சும்மா எங்கேயோ போற மாதிரியாத்தா என் மேல வந்து ஏறாத்தான்னு என் மேல ஏறிக்கிட்டு இருக்காதே. ஏடி நீ வர்றியா வரலையா? வரேன் சித்தி. உங்க எல்லாருக்கும் என்ன பார்த்தா அப்படித்தானே இருக்கும். ரொம்ப குதூகலமா இருக்கும். ஏன்னா ஆகாதவா கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம்னு எல்லாரும் என்ன பாடா படுத்தி எடுக்கிறதுல தானே சந்தோஷம் இருக்கு உங்களுக்கு. அதான் சந்தோஷமா போயிட்டு வா. நான் எப்ப அடி வாங்குவேன், நீ எப்ப சந்தோஷமா இருக்கலாம் தானே அலைத. நீயும் அந்த காயத்ரியும் கூட்டு களவாணின்னு நான் என்ன தெரியாமலா இருக்கேன்? என்னைக்கு இருந்தாலும் உங்க ரெண்டு பேரையும் ஓட ஓட துரத்துறனா இல்லையான்னு பாருங்க. என்ன படிமா உனக்கு ஏண்டுகிட்டு நான் பேசினா நீ எப்ப பார்த்தாலும் எங்க அம்மாவே ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்க. எங்க அம்மாவே பாவம் தெரியுமா? எங்க அம்மா எந்த தப்பும் பண்ணாது, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கும். நீ எப்ப பார்த்தாலும் எதுக்கு எங்க அம்மாவே ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க? பாட்டி, உங்க ஆத்தாக்கு வாயில கைய வச்சாலும் கடிக்க தெரியாது. உங்க ஆத்தா லேசுப்பட்ட ஆளா? நேத்து என்னை போட்டு மாங்கு மாங்கு மாங்குன்னு அவ அடிச்சதுல என் கண்ணாமட்டை எல்லாம் பேந்து போய் உட்கார்ந்து கிடக்கேன். நீ உங்க ஆத்தாக்காரிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டா பேசிக்கிட்டு இருக்க. உன்னை காத்தியம்மா தான் அடிச்சா? நான் இப்பவே போய் எல்லாத்தையும் சொல்லி என்ன ஏதுன்னு கேட்க சொல்றேன். காத்தியம்மா தப்பு பண்ணாதான் அடிக்கும், சும்மாலாம் அடிக்காது தெரியுமா? நீ வேற நானா ஒளிரி தொலைச்சிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணு இல்லல. பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டேன். அதான் மூஞ்சி முறையெல்லாம் அப்படியே பேந்து போச்சு. சொல்லாத பிடிமா, இப்பதானே எங்க அம்மா அடிச்சிச்சின்னு சொன்னேன். அதுக்குள்ளேயும் மாத்தி மாத்தி பேசுற. ஒரு நிலையில இருக்க மாட்டியா? அக்கா சொல்றது சரிதான். இப்பதான் நீ காத்தியம்மா அடிச்சிச்சு சொல்ற, அப்புறம் கீழே விழுந்தேன்னு சொல்ற. எதை நம்புறது? இல்ல செவனேன்னு இருக்கல, என்ன நிம்மதியே இருக்க விடுங்க. பேசாம போறேடா, என்னமா வருது? வாணி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? முத்தலகு, நீங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு போறவங்க இங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா இல்லம்மா, பெரியம்மாக்கு அடிபட்டிருக்கு, அதான் என்னன்னு கேட்டுட்டு இருந்தோம். ஆமாக்கா, நாங்கள் கோயிலுக்கு போகிறவங்க இவளுக்கு அடிபட்டிருக்கே என்னன்னு பார்க்கறதுக்காக வந்தோம். முத்தலகு, யார் யார் என்ன பண்ணாங்களோ அவங்களுக்கு உரிய தண்டனை கிடைச்சிருக்கு. நீங்க கிளம்புங்க. சரிக்கா, வா வாணி நம்ம போவோம். அம்மா போயிட்டு வரமா. சரி சரி, பார்த்து போயிட்டு வாங்க. அப்போ இது உனக்கு தண்டனையா? பனிஷ்மென்ட் கொடுத்துருக்காங்களா? என்னத்துக்குன்னு சொல்லு பெரியம்மா, நான் போய் கேக்குறேன். பெரியம்மா சொல்லிட்டு போதே நீ உனக்கு பனிஷ்மென்ட்னு நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டே. இல்ல உனக்கு என் மேல பாசம் தான், அதுக்காக இப்படி எல்லாம் என்ன பழி வாங்காதல. பாத்ரூம்ல தான் வலிக்கு விழுந்துட்டேன், நீ பேசாம போ. நல்லா இருக்கு. பெரியப்பா வந்து என்கிட்ட தானே கேக்கும், என்ன ஆச்சுன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? சில செவனேன்னு போல நான் சொல்லிக்கிறேன்.
இந்த வடிவ கூப்பிட்டா வரவே இல்ல. எங்க போனா? இவன் வேற அந்த சனியை எப்படி வந்து சொல்லிட்டு போறா? இருக்குடி உனக்கு. உன்னை நான் சும்மா விடுவேனா? பாரு, சந்தர்ப்பம் கிடைக்கட்டும். அப்புறம் நான் கொடுக்குற குடுல நீ எந்திக்க முடியாம எப்படி நடமாடுறன்னு நான் பாக்குறேன். என்னடி சொல்ற? நீ சொல்லு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு பொண்ணு கேடுகட்ட வேலையை செய்வாளா? ஒரு பொண்ணு செய்ய மாட்டா, ஆனா இந்த சுப்புலட்சுமி எல்லா வேலையும் செய்வா. எனக்கு என்ன சொல்லனே தெரியல. உன் மாமியாருக்கு தெரிஞ்சா அவ நிலைமை என்ன ஆகுறது? கொஞ்சமாவது அவளுக்கு என்ன கவலை ஏதாவது இருந்துச்சா? இப்படி போய் டெண்டர் நோட்டீஸை களவண்டு இன்னொரு கம்பெனிக்காரன்ட்ட யாராவது கொடுப்பாங்களா? அதுவும் கட்டின புருஷனுக்கு துரோகம் பண்ண முடியுமா? வீடு வேணும்னா ஏதாவது ஒன்று சொல்லி உங்க அத்தைக்கிட்ட ஒன்றை விட்டே வாங்கி தர சொல்லியிருக்கலாம். இது தேவையா? இதாம்மா நானும் கேட்டேன். அத்தானுக்கு இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை எப்படி செய்ய இவளுக்கு மனசு வந்துச்சு? அதுவும் இல்லாமல் அவங்க அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு டெண்டர் நோட்டீஸை இன்னொருத்தனுக்கு விற்கிறதுக்கு 2 கோடி ரூபாய் வீட்டுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ண துணிஞ்சிட்டா. வாட்ஸ்அப்பில் அனுப்புறதுக்கு ரெடி ஆயிட்டாமா. அந்த நேரம் பார்த்து கையும் களவுமா நான் பிடிக்கலனா இங்கே அத்தான் எவ்வளோ கோட் பண்ணியிருக்காங்களோ அது அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியுமா? இதை வெளியே சொல்ல முடியாமல் நான் திணறிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு தான் 2 அரை சப்புன்னு வச்சேன். அதுக்கு தான் இப்படி மூஞ்சி வீங்கி போய் உட்கார்ந்து கிடக்கா. காயத்ரி, என்ன காயத்ரி சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையா காயத்ரி? அத்தை என்ன அத்தை? என்னது உண்மையான்னு கேட்குறீங்க? அப்படிலாம் எதுவும் இல்லை அத்தை. என்னத்த? வாங்க உட்காருங்க. பொய் சொல்லாத காயத்ரி, அவ பண்ணது உண்மையா? இந்த வீட்டு விவகாரத்தை அடுத்த கம்பெனிக்காரனுக்கு அனுப்புனாளா? சொல்லு, எனக்கு நெஞ்சே வலிக்குது, தலையெல்லாம் வெடிச்சிரும் போல இருக்கு. என்னடி நடந்துச்சு? இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி எல்லாத்தையும் மறைச்சு வைக்க போற? என்ன நடந்துச்சு? ஐயோ அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி எதுவும் இல்லை அத்தை. உட்காருங்க, தண்ணி எடுத்துட்டு விட்டா? அத்தை அத்தை என்னாச்சு அத்தை? அத்தை எதையாவது போட்டு மனசுக்குள்ள குழப்பாதீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஏன் இப்படி உட்காந்துட்டீங்க? என்னாச்சு? நீ எதையும் நினைச்சு வருத்தப்படாதீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதான் அவள் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டால. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ மனசுக்குள்ள எதையாவது போட்டு குழப்பாதீங்க. என்னாச்சு? எனக்கு கண்ணை இருட்டிக்கிட்டு வருது, தலை சுத்துற மாதிரி இருக்கு. என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? எனக்கு மயக்கமா வர்ற மாதிரி இருக்கு. என்னன்னு சொல்லுமா. அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த. சும்மா எதையாவது போட்டு குழப்பாதீங்க. இருங்க, டேப்லெட் எடுத்துட்டு வரேன், தண்ணி எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ முதல்ல உண்மையை சொல்லு. அவ இந்த வீட்டை 2 ஆக்காம விட மாட்டா. என்ன பண்ணுனா என்ன ஏதுன்னு சொல்ல போறியா இல்லையா? காயத்ரி, உங்ககிட்ட தான் பேச வந்தேன். அம்மா இங்க இருக்காங்களா? அம்மா என்னாச்சுமா? என்னாச்சு? கீழே உட்காந்துட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, என்னமோ தெரியல, லேசா தலை சுத்துற மாதிரி இருக்கு, அதான். காயத்ரி, அம்மாக்கு பிபி எல்லாம் நார்மலா இருக்கா? என்ன பண்ணுது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தான். நேற்று நைட்டு தான் செக் பண்ணேன். எல்லாமே நார்மலாக இருக்கு. பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. அவங்க சில சமயம் ரொம்ப வேலை செய்கிறாங்கல்ல, அதனால அப்படி இருக்கும். அம்மா நல்லா ரெஸ்ட் எடுங்கம்மா. அதான் சுப்புலட்சுமி இருக்கல்ல, எல்லா வேலையும் அவ பாத்துக்கிடுவா. பத்தாதுக்கு முத்தழகு வேலை இருக்கிறா. நீ ஏமா கவலைப்படுற? சும்மா எல்லா வேலையும் நீயே செய்யணும்னு நினைக்காத. என்னப்பா, என்ன விஷயமா வந்த? இல்லம்மா, காயத்ரிட்ட தான் கொஞ்சம் பர்சனலா பேசணும், அதனாலதான் வந்தேன். அதானே பார்த்தேன். ஹோம்ஒர்க்கு கட்டின பண்ணாடினா இருந்தாலும் ஹோம்ஒர்க்கு காயத்ரிட்ட தானே பர்சனலா பேசணும். அதான் இங்க தான் வந்திருப்பேன்னு நினைச்சேன். சரியா தானே இருக்கு? சி, வாய மூடு. அவ படிச்சவ, அவளுக்கு 4 விஷயம் தெரியும். அவகிட்ட ஏதாவது கேட்கறதுக்காக வந்திருப்பேன். அதுக்காக இப்படி அறிவு கட்டத்தனமா உளறிக்கிட்டு இருக்க. நானா உளறேன்? ஆரம்ப காலத்திலேயே ஹோம்ஒர்க்கு இவளதான் கட்டி வைக்கதா இருந்துச்சு. என்ன கட்டி வச்சுட்டாங்க. அதனால அப்ப இருந்து இப்ப வரைக்கும் ஹோம்ஒர்க்கு அவ மேல ஒரு கண்ணு தானே. அவளும் அத்தான் சாப்பிட்டீங்களா, அத்தான் தண்ணி குடிச்சிங்களா, அத்தான் இது வேணுமா, அத்தான் அது வேணுமான்னு ஹோம்ஒர்க்கு தானே பண்டுவம் பாக்குறா. என்னைக்கு அது அவ புருஷனை மதிச்சு அவனுக்கு 4 இட்லி கூட கொடுத்திருப்பாளா? அறிவு கட்டத்தனமா உளறிக்கிட்டு இருக்காத. ஏற்கனவே ஒரு முறை பேர்ந்து போயிருக்கு, அடுத்த முறையும் பேக்க போறியா? என்ன பேச்சு பேசுற? அவ என் தம்பி பொண்டாட்டி, எனக்கு கொழுந்தியா. அவளை பத்தி தப்பா பேசுன நாக்க இழுத்து வச்சு நறுக்கி போடுவேன். ஏன் இல்லாததையா சொல்லிட்டேன்? தம்பி பொண்டாட்டி கொழுந்தியா? ஆனா மாமன் மக அதையும் சொல்லல. அதையும் சொல்ல வேண்டியதானே? உங்க அம்மாக்கு அண்ணம்மாவா தானே. அதனால சின்ன வயசுல இருந்து அவன் மேல உமருக்கு ஒரு கண்ணு, அவளுக்கு உமர் மேல ஒரு கண்ணு. எனக்கு என்ன இதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீரா?
வாய மூடு. அவ மாமன் பொண்ணு, நீ அத்தை பொண்ணு, இதுல என்ன தப்பு இருக்கு? இங்க பாரு, அவ எப்பவுமே அப்படி மனசுல எதையும் நினைச்சது கிடையாது. நானும் அவகிட்ட அப்படி எதுவும் மனசுல நினைச்சதும் கிடையாது, அவகிட்ட சொன்னதும் கிடையாது. நீ அறிவு கட்டத்தனமா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டா அதுக்கு நானா பொறுப்பு? நீர் நினைச்சேரோ நினைக்கலையா அது எனக்கு தெரியாது. ஆனா எப்பவுமே லீவ்ல வரும்போது அவகிட்ட தானே உட்காந்து மணிக்கணக்கா பேசுவீரு. உங்க அம்மாக்கும் ஹோம்ஒர்க்கு கட்டி வைக்கிறதுல தான் ஒரு சந்தோஷம். ஆனா எங்க மாமா முந்திக்கிட்டு என்ன கட்டி வச்சுட்டாரு. அதனால படிக்காத முண்டோன்னு என்னை எத்தனை நாள் திட்டிருப்பேரு. இப்ப எதுவுமே என்கிட்ட கலந்து ஆலோசிக்க முடியாது. எது கேட்டாலும் காயத்ரி காயத்ரி. அது என்ன காயத்ரி? இங்க சுப்புலட்சுமின்னு ஒருத்தி இடையில இருக்கனே, அதை பத்தி யாருக்காவது எந்த யோசனையாவது எந்த கவலையாவது இருந்திருக்கா? என்னைக்காவது ஒரு நாள் என்ன கூப்பிட்டு வச்சு, ஏட்டி இது செய்யலாமா இது வேண்டாமா அப்படி கேட்டிருப்பீரா? கேட்டா நீ படிக்காதவா, உனக்கு ஒண்ணும் தெரியாது, அவ படிச்சவா, டாக்டர் வேற. அப்போ உமருக்கு என்ன விட அவதான வசதி. இப்ப அவ ரூம் தேடி வந்து கேட்கறதுக்கு வந்திருக்கீருன்னா என்ன உங்க ரெண்டு பேத்துக்குள்ளையும் ஒண்ணு இல்லாமல இங்க வந்திருக்கீரு? சுப்புலட்சுமி வாய மூடு, ஆரஞ்சு பல்லகளெல்லாம் கலத்தி போடுவேன். நானே தலை சுத்துதுன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். எதையாவது பேசுன கொர மூஞ்சியும் பேத்து போடுவேன். மரியாதையா போயிரு. என்னத்த என்ன எப்பா பார்த்தாலும் செப்புலட்சுமி செப்புலட்சுமின்னு என்னையே மிரட்டிக்கிட்டு இருக்கிய? உங்களுக்கு அந்த மருமாவை தானே வசதி. ஏன் என்னைக்காவது ஒரு நாள் அவளை கையை ஓங்குங்க பாப்போம். எப்படி ஓங்குவியே? ஆகாதவா கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம்னு இந்த வீட்டுல வேலைக்காரியா நான் மட்டும்தானே இருக்கேன். அதனால உங்க எல்லாருக்கும் நான் எது செஞ்சாலும் குத்தம். நின்னா குத்தம், உட்காந்தா குத்தம், நடந்தா குத்தம், படுத்தா குத்தம். அப்ப நான் என்னதான் செய்யறது? இங்க பாருங்க, உங்க தப்ப மறைக்கிறதுக்கு எல்லார் மேலையும் பழி போடாதீங்க. இப்ப புதுசா என்னமோ அரசியல்வாதி மாதிரி திட்டம் போட்டு திசை திருப்ப பாக்குறீங்களா? உங்க தப்ப மறைக்கிறதுக்கு அத்தான பலிகடாக்க பாக்குறீங்களா? இங்க பாருங்க, உங்க தப்ப நான் வெளியே சொன்னேன், நீங்க இந்த வீட்லயே இருக்க முடியாது, நாரிரும். அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இங்க பாரு, உரக்க பேசின உடனே தப்பு உண்மை ஆயிராது. ஓம் பர்சனுக்கு ஓ மேல இல்லாத அக்கறை இவருக்கு என்ன வந்துச்சு? நேரா ஆபீஸ்ல இருந்து வருவாரு, சட்டையை கலத்தி தூக்கி எறிவாரு. வந்த உடனே கொண்டு போய் சரி மனுஷன் களைச்சி வந்திருப்பாருன்னு காஃபியை கொண்டு கொடுத்தா, காயத்ரி குடுத்தியா? காயத்ரி சாப்பிட்டாளா? காயத்ரி என்ன செய்யறா? காயத்ரி ஏது செய்யறா? காயத்ரி என்ன செஞ்சா இவருக்கு என்ன? காஃபி குடுத்தியா, இட்லி குடுத்தியா, அதை குடுத்தியா, இதை குடுத்தியான்னு அங்க இருந்து பலகாரம் வாங்கிட்டு வந்தாலும் காயத்ரிக்கு கொண்டு கொடு. பாவம் களைச்சி வந்திருப்பா, ஏதாவது சாப்பிடுவா. இந்த முறுக்கு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், இத அவளுக்கு கொடு. பூ வாங்கிட்டு வந்தாலும் அவளுக்கு கொடுத்தியா? வேலைக்கு போறவளுக்கு. ஏன் ஓ புருஷன் உனக்கு வாங்கி கொடுக்க மாட்டாரா? இந்த ஆளுக்கு என்ன ஓ மேல அக்கறை? அடச்சி, இதெல்லாம் ஒரு விஷயம்னு பேசுற வெக்கமா இல்ல? கூட்டு குடும்பத்துல இருக்கிற 4 பேருக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வந்தா குடுத்தியான்னு கேக்குறதுலாம் ஒரு தப்பா? ஏன் ஒன்னா மண்ணா பழகுனவங்க பூ வாங்கிட்டு வந்தா அவளுக்கும் கொடுங்கறதுல என்ன தப்பு இருக்கு? எல்லாத்தையும் அசிங்கமா பிரிச்சு பாக்குறியே, நீ எல்லாம் என்ன ஜென்மம்? ஏன் இந்த வீட்டுல முத்தழகு ஒருத்தி இருக்கா, சில்பா ஒருத்தி இருக்கா, என்னைக்காவது அவளுக்கு அது கொடுத்தியா இது கொடுத்தியான்னு கேட்பாரா? அது என்ன காயத்ரி? அடி அறிவு கட்ட கழுத. அவன் கேக்குறான்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. முத்தழகு எப்பவும் வீட்லயே இருக்கவா, சில்பாவும் வீட்ல இருக்கவா, இவ வேலைக்கு போறவா, இன்னொன்னு மாமன் பொண்ணு. அதனால ஒரு பாசம் கூடுதலா அவன் மேல இருக்கும். அதை இப்படி விதர்ப்பமா பேசுறியே, அசிங்கமா தெரியல? அவ புருஷன் கேள்விப்பட்டா என்ன நினைப்பா உன்ன? அவன் என்ன நினைக்க போறான்? அண்ணனோட யோக்கியதையும் பொண்டாட்டியோட யோக்கியதையும் தெரியாமையா இருக்கான்? அவன் எத்தனை நாள் இவட்ட மூஞ்சி கொடுத்து பேசாம போயிருப்பான்? ஏன்னா அவனுக்கு பட்டம் படாமலும் தெரியும் இவங்க 2 பேரும் இழிச்சு இழிச்சு பேசுறது. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் ஏதாவது பேசுனீங்க நடக்கிறதே வேற. மரியாதையா என் ரூமை விட்டு வெளியே போங்க. உங்க தப்ப நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நாரி போயிரும். பாவம், இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போக கூடாதுங்கிறதுல எனக்கு இருக்கிற அக்கறையில நான் வாயை மூடிக்கிட்டு இருக்கேன். என்ன கொலகாரியா ஆக்காத. அதான பார்த்தேன், இன்னும் என் மேல எதுவும் பழி போடலையேன்னு. ஏதாவது ஒண்ணு இல்லங்கம்மா சொல்லி என்னையும் என் புருஷனையும் வீட்டை விட்டு என்ன துரத்திட்டா என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிச்சிடலாம். அப்புறம் அவர்கிட்ட நீ உட்கார்ந்து மணிக்கணக்கா பேசலாம். இதான ஆசை? காயத்ரி, என்னமா நடந்துச்சு? என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? சொல்லு சொல்லு சொல்லு. அப்பதானே என்ன துரத்திட்டு நீ இந்த வீட்டுல நிரந்தரமா இருக்கலாம். அவர் வேற கேக்குறாருல, என்ன என்ன ஏதாவது பழி போடணும்ல? சொல்லு சொல்லு சொல்லு. இதெல்லாம் ஒண்ணு இல்லத்தான், நீங்க போங்க. ஏமா மறைக்கிற? என்னன்னு சொல்லு, எனக்கு இப்பவே தெரியட்டும்.
இவள கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறனா இல்லையான்னு பாரு. சீக்கிரம் சொல்லு சொல்லு சொல்லு. அப்பதான் அவர் என்ன வெளியே துரத்திட்டு உன் கூட உட்காந்து கும்மி அடிக்கலாம்னு நினைக்கிறாரு. சீக்கிரம் 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 சொல்லு சொல்லு. என்னாச்சு அண்ணி, இப்படி அடிபட்டிருக்கு? எதுவும் பிரச்சனையா? அண்ணே, என்ன பிரச்சனை? தம்பி இங்க பாரு தம்பி, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னெல்லாம் பேசுறாங்க பாரு. என்ன தப்பானவளா பேசி இந்த வீட்டை விட்டு துரத்த பாக்குறாங்க. உன் பொண்டாட்டியே என்னன்னு கேளு. என்ன காயத்ரி இதெல்லாம்? எப்ப பார்த்தாலும் அண்ணிக்கிட்ட இப்படியே சண்டை போட்டுட்டு இருக்க. நீங்க பாரு காயத்ரி, ஒழுங்கா இருக்கிறதா இருந்தா இரு, இல்லனா உங்க அம்மா கூட இப்பவே நடைய கெட்டு. இங்க பாரு, தேவையில்லாம எங்க அண்ணிய பத்தி ஏதாவது பேசி எங்க அண்ணியும் பிரிக்க நினைக்காத. டேய், இங்க நான் ஒருத்தி உட்கார்ந்திருக்கேன். என்ன ஏதுன்னு கேட்காம உன் அண்ணிக்காரி சொல்றதெல்லாம் சரின்ட்டு மண்டையாட்டிக்கிட்டு இருக்க. ஏமா, 1000 தான் சொல்லு, எங்க அண்ணி ரொம்ப நல்லவங்க. நீங்க எல்லாரும் எப்ப பார்த்தாலும் அவங்களையே என் குறை சொல்லிட்டு இருக்கீங்க. அண்ணி நீங்க போங்க, அண்ணே நீங்க போங்கண்ணே. ச்சே, ஏன்டா இப்படி இருக்காளோ உன் பொண்டாட்டி. சரியான தீக்குளித்தியா இருப்பா போல. ஏன் காயத்ரி தேவையில்லாம பிரச்சனை பண்ற? இங்க என் மேல எந்த தப்பு இல்லைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எதுக்காக இப்படி எப்ப பார்த்தாலும் அண்ணி அண்ணின்னு கொடி பிடிச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு எல்லாம் தெரியும். நீ வாயை மூடிட்டு பேசாம இரு. தேவையில்லாம இந்த குடும்பத்துல பிரச்சனை பண்ணாத. அண்ணிய அண்ணன் வீட்டை விட்டு அனுப்பிடுவான். அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறேன். இல்ல அதுக்காக கண்டு காணாமலே இருக்க சொல்றியா? இந்த வீட்ல இன்னும் என்னெல்லாம் நடந்திருக்கு தெரியுமா? இப்பதான் நானே அரச பறக்கலாம் கேட்டுட்டு காயத்ரிட்ட விசாரிக்கலான்னு வந்து உட்கார்ந்துருக்கேன். அம்மா இப்ப விடு, நீ எதையும் விசாரிக்க வேண்டாம். நான் அவட்ட விசாரிச்சுட்டு அப்புறமா என்ன ஏதுன்னு உன்கிட்ட சொல்றேன். சும்மாவே உனக்கு படபடப்பு கூடுது. இந்த தரையில உட்கார்ந்து கிடக்க. தேவையில்லாத டென்ஷனை எடுக்காத, எல்லாம் சரியாயிரும். இவ எதையோ அண்ணன்கிட்ட சொல்லிடுவான்னு சொல்லிதான் அண்ணி இங்க வந்திருக்காங்க. எல்லாம் எனக்கு தெரியும். நீ வாயை மூடிட்டு இருமா. எல்லாம் தெரிஞ்சும் எத்தனை நாளைக்குடா எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கிறது? என்னம்மா செய்யறது? விடுமா, குடும்பம்னா அப்படித்தான் இருக்கும். பாத்துக்கலாம். எல்லாரும் ஒரே மாதிரியா இருப்பாங்க. இவ அண்ணன் கிட்ட பேசுறது அன்னைக்கு சுத்தமா பிடிக்கல. நானும் இவகிட்ட 1000 தடவை சொல்லிட்டேன். ஆனா இவளும் கேட்க மாட்டேங்கிறா. எங்க அவர் எனக்கு அத்தான். அவர் ஏதாவது கேட்டா நான் அதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். அவங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்ப வேணும்னே நான் சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு தான் அவங்க என் மேல பழிய தூக்கி போடுறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், தெரியாமலா இருக்கேன். இப்ப இந்த பேச்ச அப்படியே விடுங்க. என்னம்மா சொல்லிட்டு போறான்? என்னமோ நீ தப்பு பண்ண மாதிரி சொல்லிட்டு போறான். அவர் வந்ததும் நல்லதுக்கு தான். நீங்க போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. நான் உங்களுக்கு டேப்லெட்டும் தண்ணியை எடுத்துட்டு வரேன். இனி என்னெல்லாம் பண்ண போறாளோ தெரியல. தலை வலிக்கு. நான் போய் செத்த நேரம் படுக்கிறேன். சரிங்க அத்தை. அத்தியாமா, அவங்க தப்ப மறைக்கிறதுக்கு என்னையும் அத்தானையும் சேர்த்து வச்சு எப்படி பழி போடுறாங்கன்னு. ஆமாட்டி, எனக்கே கொஞ்ச நேரத்துல நெஞ்சே நின்றும் போல ஆயிட்டு. எப்பா சண்டாளி என்னம்மா திசை திருப்புறா, சொல்லு சொல்லுன்னு நடிக்கிறாளே. எனக்கு அதை கேட்ட உடனே மயக்கமே வருது. கிடைக்கட்டுமா, இன்னொரு சந்தர்ப்பத்துல மாட்டாமலா போவாங்க. அன்னைக்கு இருக்கு அவங்களுக்கு. எத்தனை நாள் தான் ஆட முடியும்? தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க என்னைக்கா இருந்தாலும் மாட்டத்தானே செய்யணும். ஜாக்கிரதையா இருட்டி, உன்னை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. நீ கவலைப்படாதம்மா, நான் பாத்துக்கிறேன். நீ போய் ரெஸ்ட் எடு. உன்னை சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். என்னமோ போ.